ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ். ஸோ அதில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் டு லிட்ரேச்சர் அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு போயம். இந்த போயம் நேம் பார்த்தீங்கன்னா ஓட் டு ஆட்டம். இது யார் ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸ். ஸோ இந்த போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜான் கீட்ஸோட பயோ பார்த்துடலாம். ஸோ John Keats was an English poet of second generation of romantic poets with Lord Byron and Percy Bysshe Shelley. Although his poem had been in publication for less than 4 years when he died of tuberculosis at the age of 25. Okay. ஜான் கீட்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேவா, இவர் வந்து ரொமான்டிக் போயட்ஸ்ன்னு சொல்லி அதில் வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். அதாவது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி, பைரன் இப்படி சொல்லி நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்து அந்த ரொமான்டிக் போயட்ஸை செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் வரக்கூடிய ரொமான்டிக் போயட்ஸ் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் யார் கூடலாம் இவர் வருவார்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போயட்ஸ் லிஸ்ட்டில் லார்ட் பைரன் அண்ட் பர்சி பைஷி ஷெல்லி இவங்க லிஸ்ட்டில் தான் இவரும் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 25 வந்து டியூபர்குலோசிஸ் வந்து அந்த நோயால் தான் வந்து அவர் இறந்து போனார் ரோம் அப்படின்ற ஒரு பிளேஸில். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவர் எழுதின போயம்ஸும் சரி எல்லாமே வந்து ரொம்ப லேட் பப்ளிகேஷன் ஆச்சு. சீக்கிரத்தில் அதை பப்ளிகேஷன் பண்ணலை. ஈவன் அதுக்கு 4 இயர்ஸ் கூட ஆச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கீப்பர். ஸ்டேபிள் அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இந்த குதிரை வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிறதுக்குன்னு வந்து ஒருத்தவங்க வந்து வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க இந்த வண்டிங்கெல்லாம். அப்போ அதை பார்த்துக்கிறதுக்குன்னு வச்சுருக்கவங்க தான் வந்து ஸ்டேபிள் கீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பையனாக இருந்து இவரோட வாழ்க்கையில் ஸோ எந்தளவுக்கு இப்படி முன்னேறி இருக்காருன்றதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. லைக் நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் லாட்டின், ஹிஸ்ட்ரி அண்ட் சம் ஃப்ரெஞ்ச் கூட அப்படி தெரியும். அதெல்லாம் நிறைய நாலேஜ் இருக்குது. லாங்குவேஜ் தெரியுன்றதை விட ஹி ஹேஸ் அ நாலேஜ் ஆஃப் லாட்டின், ஹிஸ்ட்ரி அண்ட் சம் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஓட் டு ஆட்டம் அண்ட் ஓட் டு நைட்டிங்கல், ஓட் டு கிரீஷன் அண்ட் ஓட் டு சைக் அப்படின்ற நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அண்ட் அட் லாஸ்ட் வந்து இவர் இந்த ரோமில் வந்து 1821 அப்போ வந்து ரோமில் வந்து இந்த மாதிரி இந்த டியூபர்குலோசிஸ்னால் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்ன் டேட் பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 1795 மூர்கேட், லண்டன், யுனைடெட் கிங்டம். ஸோ இங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. ஸோ டைட் நான் ஆல்ரெடி சொன்ன டியூபர்குலோசிஸில் இறந்துட்டாருன்னு ரோமில், இட்டாலியில் 23 பிப்ரவரி 1821 வந்து இறந்துட்டார். ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட் டு ஆட்டம், ஓட் டு நைட்டிங்கல், ஓட் டு கிரீஷன் அண்ட் ஓட் டு சைக் அப்படின்ற எல்லாமே வந்து ஓட்ஸாக தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவரோட ஒர்க்ஸ். இன்னும் உங்களுக்கு ஒர்க்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பிக் பண்ணி உங்களுக்கு அதாவது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து போயம் டெக்ஸ்ட்டும் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கான சம்மரி லைன்ஸ். ஆஃப்டர் தட் உங்களுக்கு அது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டு அண்ட் தென் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த போயம் எதை பற்றி சொல்லுது, இந்த மெயின் தீம் எதை பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைட்டில் பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். ஓட் டு ஆட்டம். ஆட்டம் வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ற ஆட்டம் வந்து அதோடைய சிறப்பம்சங்கள் அதை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது தான். ஓட் அப்படின்னாலே வந்து அட்ரஸிங் சம்திங் யூஸ்வலி இன் அ ப்ரைஸ்டு மேனர், அதை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து ஓட் அப்படின்றதே மீனிங். ஸோ இந்த போயம் ஜான் கீட்ஸோட இந்த ஓட் டு ஆட்டம் இந்த போயம் வந்து எல்லா ஸ்டான்ஸாஸும் லைக் எப்படி இருக்குன்னா ஒரு லிரிக்கல் ஸ்டான்ஸா மாதிரி இருக்குது. லிரிக்கல் அப்படின்னா பாட்டு அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது வரிகள் இருக்கும், வரிகள் கூடவே அதை படிக்கும்போது இட்ஸ் லைக் அ மியூசிக் மாதிரி, லிரிக் வித் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாதிரி பாடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வரிகள்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆத்தருக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓடு எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா
இந்த நெல்லுலாம் விதைக்கிறாங்க இல்லையா, ஸோ நெல் விதைச்சிட்டு அது வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அது வந்து அதில் இருக்க தூசிலாம் எடுத்து அந்த முரத்தில் வந்து ரொம்ப ஹைட்லேருந்து கொட்டுவாங்க, தூசிலாம் வந்து போகும், அதுக்கப்புறம் நெல்மணிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து ஆட்டம் சீசனில் நம்மளுடைய ஆத்தர் வந்து அந்த சைடு போகும்போது அவர் பார்த்த விஷயங்கள், அந்த இயற்கையில் அவர் பார்த்து ரசித்த விஷயங்கள் தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ரொமான்டிக் போயிட்ஸ் எல்லாருமே வந்து நேச்சரை ப்ரைஸ் பண்ணி அதோட க்ளோரியை வந்து நமக்கு சொல்லுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்க எல்லா போயம்ஸும் ரொமான்டிக் போயிட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவரும் வந்து ஒன் ஆஃப் த ரொமான்டிக் போயிட்ஸ் தான். இவரோட போயமும் இப்படி தான் இருக்கும், நேச்சரை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸாலேயே வந்து 11 லைன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டான்ஸாவுமே வந்து 33 லைன்ஸ் இருக்குது. இதோடைய ரைம் ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபி ஏபி சிடி இடி சிசிஇ இந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து இந்த 3 ஸ்டான்ஸாவுமே ஒரு எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து இந்த 3 ஸ்டான்ஸாலையும் வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து தனித்தனி பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதாவது இந்த ஆட்டம் அதை பற்றி தானே ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து ஆட்டமோட ஸ்டார்டிங் அந்த சீசன், அந்த ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்டார்டிங் பீரியடில் எப்படிலாம் இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் நடுவில் இருக்க அந்த செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆட்டம் வந்து ஃபுல்லாகவே ஆக்குபேஷன் ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டம் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, ஆட்டம் சீசனில் நம்ம இருக்கோம், அப்போ என்னெல்லாம் இருக்கும், அப்போ நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்ற மாதிரியும். அண்ட் தென் அட் லாஸ்ட் அந்த ஆட்டம் சீசன் முடிய போகிற டைமில் எப்படி இருக்கும் என்ற மாதிரி ஒரு 3 ஸ்டேஜஸாக வந்து ஆட்டமில் அந்த டைமில் நம்ம என்னெல்லாம் நம்ம பார்ப்போம், என்னெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்ற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பார். இந்த போயம் தான் வந்து ஜான் கீட்ஸோட லாஸ்ட் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போயம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துட்டார். ஸோ இந்த ஓட் டு ஆட்டம்ன்றது தான் இவரோட கடைசி போயம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக போயம் டெக்ஸ்ட் பாருங்கள். Seasons of mist and mellow fruitfulness, close bosom friend of a maturing sun, conspiring with him how to load and bless with fruit the vines that round the thatch eaves run, to bend with apples the most cottage trees, and fill all fruit with ripens to the core, and to swell the god and plump the hazel shells with a sweet kernel, to set budding more, and still more late flowers for the bees, until they think warm days will never cease, for summer has overbrimmed their clammy sails. ஓகே, ஸோ இந்த போயம் லைன்ஸ்க்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். Autumn, the season associated with the mist and a general sense of calm abundance. You are an intimate friend of the sun, whose heat and light helps all fruits and vegetables grow. You work closely with the sun to make lots of fruit grow on the vines that wrap around the roof edges of the farmhouses. You work to make so much fruit grow that it weighs down the branches of the mossy apple trees that grow outside the farmhouses. Together you and the sun make every fruit completely ripe. You make gourds swell and hazel shells grow fat with a sweet nut inside. You make the flowers grow new buds and keep growing more. And when these buds bloom, bees gather the flowers' pollen. These bees think your warmth will last forever because summer brought so many flowers and so much pollen that the beehives are now overflowing with honey. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன், அதாவது இது வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாவது ஆட்டம் சீசனோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு. இந்த சீசனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து மிஸ்டாக இருக்குது. மிஸ்ட் அப்படின்னா வந்து மூடு பனி, ஃபுல்லாகவே பனி. காலைல ஏந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மேலாம் அவ்வளோ பனி துளிகள் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பனியாக இருக்குது. ஸோ ஆட்டம் அப்படின்னாலே இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. மிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ்,
போயம் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மெலோ ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னா, ஸோ இந்த சீசனில் நமக்கு நிறைய ஃப்ரூட்ஃபுல்லான நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டமையும் சன்னையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம் அண்ட் சன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஆட்டம் வந்து ஒரு ஃபீமேலாகவும் சன் வந்து ஒரு மேலாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிது, ஒரு இன்டிமேட்டான ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட இந்த சன்னோட ஹீட்னாலையும் இந்த ஆட்டமோட லைட், இந்த ரெண்டு விஷயமும் ஹீட் அண்ட் லைட், இவங்க கொடுக்குற இந்த ஹீட் அண்ட் லைட் ரெண்டுமே சேர்ந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன்னும் ஆட்டமும் எந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நமக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய க்ரோ ஆகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆட்டம் கூட கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீசனில் என்னெல்லாம் நிறைய விளையுதுன்றதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த கிரேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை ஒயின் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து அந்த ஃபார்ம் ஹவுசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரூஃபோட எட்ஜில்லாம் வந்து இந்த இந்த கிரேப்ஸோட அந்த கிரேப்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா மரமாக இருக்காது, அது வந்து கொடியிலேருந்து அதில் வந்து காய்க்கக்கூடிய பழம் தான் வந்து கிரேப்ஸ். ஸோ அந்த கொடி வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்க ரூஃப் எட்ஜ் எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றிட்டு அதுலேருந்து அந்த கிரேப்ஸ் வந்து காய்ச்சிருக்கு. ஸோ அது அந்தளவுக்கு அதை பார்க்கும்போதே வந்து தெரியுது எந்தளவுக்கு வந்து அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி அந்தளவுக்கு நிறைய வந்து காய்ச்சிருக்கு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சன்னும் அண்ட் நம்மளோட ஆட்டம், இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த ஒயின் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிட்டாக வளர்கிறதுக்கும் வந்து காரணமாக இருக்குது. இந்த ஆப்பிள் ட்ரீயில் வந்து ஆப்பிள் வளர்ந்துருக்கு, ஓகேவா. ஸோ அது எப்படின்னா, இதோட வெயிட்டு தாங்காமல் அந்த ஆப்பிள் ட்ரீயே வந்து லைட்டாக சாயுது. அதாவது அந்த ஆப்பிள் வந்து அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்னஸாக இருக்குது, ரொம்ப ரிச்சான ஒரு ஃப்ரூட்டாக வந்து இந்த சீசனில் அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பிளை வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டுகெதர் அந்த சன் அண்ட் ஆட்டம் ரெண்டுமே சேர்ந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ரைப்பு, ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீட்டாக ரைப்பான ஒரு ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. காட்ஸ் அப்படின்னா வந்து இந்த சுரைக்காய், இந்த சுண்டைக்காய், இந்த மாதிரி நமக்கு அந்த இந்த வெய்ய டைமில் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பொருட்கள். ஸோ இதெல்லாமும் நிறைய வந்து விளைவிச்சிருக்கு இந்த ஆட்டம் சீசனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆசில் ஷெல்ஸ் க்ரோ ஃபேட் வித் அ ஸ்வீட் நட். அதாவது ஆசில் ஷெல்ஸ் அப்படின்னா வந்து எல்லா நட்ஸுமே சொல்கிறாங்க. இந்த பாதாம், பிஸ்தா அண்ட் இதுமாதிரி நிறைய நட்ஸ் வகையில் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே தான் வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே அது உள்ளே இருக்க நட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து பெருசாக உள்ளே எல்லாமே க்ரோ ஃபேட், ரொம்பவே வந்து பெருசாக நமக்கு நட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நல்லா வந்து ரொம்ப ஸ்வீட்டான நட்டாகவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டம் சீசனில் வந்து நிறைய நியூ பட்ஸு, நிறைய புது நிறைய ஃப்ளவர்ஸு, நியூ பட்ஸு நிறைய மொட்டு விட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டே இருக்குது, செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய பூக்கிறதுனால நிறைய பீஸ்லாம் வந்து அதில் தேன் இருக்கும் இல்லையா, தேன் எடுக்கிறதுக்காக வந்து நிறைய பீஸ்லாம் சுற்றிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பீஸ்லாம் என்ன நினைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் தான் வந்து அதுங்களுக்கு வந்து, அதாவது ஆல் டைம் எல்லா டைம்லையுமே அதுங்களுக்கு தேன் கிடச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அது என்ன நினைக்குதுன்னா, இந்த வார்ம் டேஸ் வந்து இன்னும் போகவே இல்லை, ஸோ இன்னும் ஸ்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது போல், நமக்கு நிறைய தேன் கிடச்சிட்டே இருக்குன்ற மாதிரி அது நினைக்குது. ஏன்னா ஆட்டம் சீசனில் அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுனால இது இன்னும் வார்ம் டேஸே போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் சான்ஸால் நமக்கு சொல்கிற விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டமையும் சன்னையும் வந்து லைக் ரெண்டு பேரும் வந்து ஒரு இன்டிமேட்டான ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வைன்ஸ், அண்ட் தென் ஆப்பிள், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காட், அண்ட் தென் ஆசில் ஷெல்ஸ்,
அண்ட் தென் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே இருக்க தேன் எடுக்கக்கூடிய பீஸ், இப்படி சொல்லி ஒரு 5 விஷயத்தை வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாக்கான போயம் லைன்ஸ் பார்ப்போம். Who hath not seen thee oft amid thy store? Sometimes whoever seeks abroad may find thee sitting careless on a granary floor, thy hair soft lifted by the winnowing wind, or an half reaped furrow sound asleep, drowsed with the fume of poppies while they hook. Spares the next swath all its twinned flowers, and sometimes like a gleaner thou dost keep steady thy laden head across a brook, or by a cedar press with a patient look thou watches the last oozings hours by hours. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாக்கான சம்மரி லைன்ஸ் பார்ப்போம். Who has not noticed you, autumn, in the place where your bounty is kept? Any person who finds themselves wandering about is likely to find you sitting lazily on the floor of the building where grain is stored. And notice your hair lifted by a light wind that separates strands of a hair in the same way a harvest might separate the components of a grain of wheat. Anyone might also find you asleep in the fields on an incompletely harvested crop row, fatigued because of the sleep inducing aroma of the poppies. In that case, your scythe, which you had been using to cut the crops, would be cast to the side. It would just be lying there, and therefore the next section of the twisted flowers would be saved from being cut. Sometimes autumn you are like an agricultural laborer who picks up loose cuttings from the fields after the harvest, like this laborer who has to be observant, who watches the stream with your full heavy head of fruit and leaves. Other times you patiently watch the machines that juices the apples for cider, noting how the juice and pulp slowly ooze out of the machine over the course of many hours. ஓகே, இந்த ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஆக்குபேஷன் ஆஃப் த ஆட்டம் சீசனில் வந்து ஒரு ஒரு மிடில் ஸ்டேஜில் வந்து இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் என்னெல்லாம் அவர் சொல்கிறாருன்றதை பாருங்கள். ஸோ வின்னோவிங் விண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஆத்தர் எந்த டைமில் இன்ஸ்பயர் ஆகி எழுதினாருன்றதை நான் சொன்னேன். அதாவது நெல் அறுவடை பண்ணுற இடத்துக்கு போன அந்த டைம் அவர் பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு விமனை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே. அந்த விமனையும் ஆட்டமையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் சன்னையும் ஆட்டமையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் ஒரு விமன் கூட ஒரு ஆட்டம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நெல் கதிர்கள்லாம் வந்து இப்போ நெல்லெல்லாம் பிடுங்கிட்டு வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதிலேருந்து தூசி எல்லாமே எடுக்கிறதுக்காக வந்து முரத்தில் வச்சு இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ தூரத்துலேருந்து தூத்துவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து நெல் மணிகள் மட்டும் இருக்கும், தூசிலாம் வந்து பறந்து போயிடும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விமன் வந்து உக்காஞ்சிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப லேசியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப லேசியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை வந்து அவங்க அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க, அந்த டயர்டில் கூட உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நெல் தூவிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த டயர்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் காற்றடிச்சா தானே அந்த நெல் மணிகள் தனியாக அந்த நெல்லாம் கீழே கொட்டும், அந்த தூசிலாம் வந்து பறந்து போகும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே முக்கியமான விஷயம் என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, காற்று தான், விண்டு தான் நமக்கு வேணும். ஸோ அந்த விண்டு அடிக்கும்போது அந்த விமன் மேலே வந்து படும்போது அது அவங்களுடைய ஹேர்லாம் வந்து பறக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆட்டம் சீசனையும் அந்த விமனையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரீப்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப் ரீப்டு ஃபர்ரோ அப்படின்னு போயம் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதாவது இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்களையா, எல்லாமே விளைஞ்சிடுச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணலை, ஆஃப் ரீப்டு பாதி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க சோர்வடைஞ்சு உட்காந்துட்டாங்களையா. ஸோ அந்த ப்ராசஸ் ஒன்றும் போயிட்டுருக்கு, ஒன்றும் ஃபுல்லாக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அண்ட் தென் ஃபியூம் ஆஃப் பாப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பீஸ் அப்படின்றது இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு போதைப் பொருள் மாதிரி சொல்லலாம். ஓகேவா, அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போதைப் பொருள் மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்கே உட்காந்துட்டு இந்த விமன் கிட்ட வந்து அந்த பாப்பீஸோட ஸ்மெல் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது. அவங்க அந்த ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் வந்தோடனே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணியே மறந்து அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த பாப்பீஸோட ஸ்மெல் அது வந்து போதை தரக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த ஸ்மெல் வந்தோடனே அதில் ஒரு மாதிரி அதில் வந்து மயங்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளீனர் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீனர் அப்படின்னா யாருன்னா, அதாவது இந்த இப்போ ஒரு நிலம் வச்சுருக்காங்க, அவங்க தான் இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலத்தில் வந்து நிறைய சிந்தி கிடக்கும் இல்லையா நெல்மணிகள். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து அந்த அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப புவர் பீப்புள்ஸ் இல்லை விடோ பீப்புள்ஸ் இந்த மாதிரி இவங்களாம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஸோ இவங்களாம் வந்து அந்த கீழே கிடக்கிற நிறையலாம் இருக்காது, அங்கங்கே சிதறி 1 2ன்னு அப்படி இப்படி கிடக்கிறது. ஒரு 2 வேளை சாப்பாடு அவங்க அது மூலயமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுக்காக ரொம்ப புவர் பீப்புள்ஸ்லாம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி வந்து பொறுக்கிட்டு போவாங்க அதில் இருக்கிறதெல்லாம். ஸோ அப்படி வந்து இவங்க ஒரு ஒரு லேடி வந்து பொறுக்கிட்டு அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு வந்து அவங்க ஒரு ப்ரூக்கை தாண்டி போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரூக் அப்படின்னா வந்து அருவி, ஒரு ஆறு தாண்டி வந்து போயிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தட் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ சீடர் ப்ரெஸ், சீடர் அப்படின்னா வந்து ஸோ ஆப்பிள்லாம் வந்து இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு டக்குன்னு வந்து ஜூஸ் போட்டு நம்ம டக்குன்னு குடிச்சிடுறோம். ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு வுட்டன் பவுல் மாதிரி வச்சு அது ஆப்பிள் ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மிஷினில் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து ஜூஸ் வந்துடாது. ரொம்ப சொட்டு சொட்டாக ஊசிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, ரொம்ப சொட்டு சொட்டாக கொஞ்சமாக வந்து ரொம்ப மணி நேரம் ஆகும். ஹார்ஸ் பை ஹார்ஸ் ஒரு சொட்டு வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். ஸோ அவ்வளோ டைம் எடுத்து அந்த ஜூஸை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த மிஷின் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு அதை எடுக்கணும், அந்த ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற விமனுக்கு ரொம்பவே வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து வேணும். ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து பொறுமையாக இருந்து அதை கவனமாக பார்த்து அதை எடுத்தால் தான் நமக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த விமன் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் அந்த ஆட்டமும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னோவிங் விண்ட், அந்த நெல்லை வந்து ஜலிக்கும் போது அந்த காற்று தேவை, அந்த காற்று கூட அங்கே ஒரு விமனை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஹாஃப் ஃப்ரீ, இப்படி இன்னும் எல்லாமே ஃபுல்லாக அறுவடை ஆகலை, பாதி தான் ஆகிருக்கு. அதாவது ஆட்டம் சீசன் இன்னும் ஃபுல்லாக வந்து முடியல, பாதி தான் வந்து வந்திருக்கு, மிடில் ஸ்டேஜில் தான் இருக்குன்ற மாதிரி அப்படி கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். அண்ட் ஃபியூம் ஆஃப் பாப்பீஸ், அந்த பாப்பீஸ் ஸ்மெல்லில் வந்து அந்த விமன் மயங்கிட்டாங்க, தூக்கம் வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அது. அண்ட் தென் க்ளீனர்ன்றது இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ் இது மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கிற நெல்மணிகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் சீடர் ப்ரெஷர். ஸோ அது மாதிரி ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறவங்க தான் வந்து சீடர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி எவ்வளோ பொறுமையாக இருந்து அதெல்லாம் எடுக்கிறாங்கன்றது இது எல்லாமே வந்து ஆட்டம் சீசன் கூட கம்பேரிசன் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கான போயம் லைன்ஸ் பார்ப்போம். Where are the songs of spring? Hey, where are they? Think not of them, thou hast thy music too. While bared clouds bloom the soft dying day, and touch the stumbled plains with rosy hue. Then in a wailful choir the small gnats moan, among the river's shallows borne aloft, or sinking as a light wind lives or dies, and full-grown lambs loud bleat from hilly bourne. Hedge crickets sing, and now with treble soft, the red-breast whistle from a garden croft, and gathering swallows twittered in the skies. Okay, இதுக்கான summary lines பாருங்க. Where is the music that characterizes spring, for example, bird song? I repeat, where is it? Don't think about the spring and its typical music. You have your own music. The background for your music is a scene in which beautiful shadowed clouds expand in the evening sky and filter the sunlight such that it casts pink upon the fields which has been harvested. Your music includes gnats which hum mournfully among the willows that grow along the river banks and which rise and fall according to the strength of the wind. It includes mature, fully grown lambs that make their bass sound from the fence of their hilly enclosure. It includes crickets singing in the bushes and a red-breasted bird that softly whistles from a small garden.
And lastly, it includes a growing flock of swallows which rise and sing together against the darkening sky. ஓகே, இந்த ஸ்டான்ஸால் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து அதாவது டையிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம், முடிய போகிற ஒரு காலம். அதாவது இந்த டைமில் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பாடிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் அப்படி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆட்டம் சீசன்லேயுமே வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறார். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கையும் ஆட்டமையும் கம்பேர் பண்ணுறார். இந்த சீசனில் மட்டும்தான் இப்படின்னு இல்லை, ஆட்டம் சீசன்லேயும் பேர்ட்ஸ்லாம் சிங் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மியூசிக்கோட இந்த ஒரு சீன் மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப ஷேடோடு க்ளவுட்ஸாக ரொம்ப லைட்டாக இருட்டிட்டு மாதிரி வருது. ஈவினிங் ஸ்கையில் ஷேடோடு க்ளவுட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த சன்லைட் அந்த ஒளியெலாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல்டு மேலே படும்போது லைக் ஒரு மாதிரி கோல்டன் பிங்க் கலரில் தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் படுது. அந்த டைமில் ஆர்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சீனே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த ஈவினிங் டைமில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் அந்த டைமில் வந்து ஒரு பேர்ட் வந்து பாடுது, ஓகேவா. ஸோ ஒரு பேர்ட் அந்த பாடுறத வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வந்து சோகமாக ஒரு மெலன்காலிக்காக வந்து ரொம்ப சேடாக வந்து பாடுது, ஒரு மோன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சீசன் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அது சோகத்தில் பாடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பேங்க் ரிவர் ஆறுலாம் ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்து அலை அடிக்கும்போது அதாவது விண்ட் காற்று வந்து அதிகமாக அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த ரிவர்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து அதுலேயும் வந்து சவுண்டு வருது. காற்று அடிக்கும்போது இப்போ வேகமாக காற்றடிச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் ரிவரில், அண்ட் கம்மியாக காற்றடிச்சா அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட் எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரிவர் பேங்க்கில் வர அந்த சவுண்டு அதுவுமே வந்து ரொம்ப ஒரு அந்தளவுக்கு இனிமையான ஒரு சவுண்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு ஃபுல்லி க்ரோன் ஒரு மெச்சூரான ஒரு ஆடுலாம் இருக்கு இல்லையா, மலைகளில் இருக்கும் இல்லையா, நல்லா வளர்ந்த அந்த ஆடு பே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கத்துது. ஸோ அந்த சவுண்டு கேட்கும்போது அதுவும் ஒரு வகையான மியூசிக் தானே அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்னென்ன மாதிரி மியூசிக்லாம் ஆட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் சிங்கிங். கிரிக்கெட் அப்படின்றது ஒரு வகையான ஒரு பூச்சி இன்செக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மாதிரி சவுண்டு போடும். ஸோ புஷ்ஷஸ் நிறைய அடர்ந்து இருக்கக்கூடிய செடி கொடி நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்ஸ்லாம் வந்து சவுண்டு போடுறது, அதுவும் ஒரு வகையான மியூசிக். அண்ட் ஒரு கார்டனில் ஒரு ஸ்மால் கார்டனில் வந்து ஒரு ரெட் பிரெஸ்ட் பேர்ட், அதாவது அதோட பிரெஸ்ட்டு மட்டும் வந்து எப்படி இருக்கும்னா வந்து ரெட் கலரில் இருக்கும், அப்படி ஒரு பேர்ட் இருக்குது. ஸோ அந்த பேர்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பாடுது. அதோட விசில் சவுண்ட் இஸ் லைக் ரொம்ப பாடுற மாதிரி ஒரு சிங்கிங் சவுண்ட் மாதிரி கேட்குது. ஸோ அந்த அதையும் வந்து கம்பேர் பண்ணுறாரு, அது பாடுற சாங்கையும் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளாக் ஆஃப் ஸ்வாலோஸ் அப்படின்னா வந்து லைக் ரொம்பவே வந்து ஹைட்டில், அதுவும் பேர்டு தான், ரொம்ப ஹைட்டாக பறக்கக்கூடிய பேர்டு, ரொம்ப உயரத்தில் வந்து பறக்கும். ஸோ அந்த அவ்வளோ உயரத்தில் பறந்து அது அங்கே வந்து ரொம்ப ரைஸ் ஆகி பறந்து அங்கே வந்து சிங் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் டுகெதர் ஒன்றா. ஒரு ஸ்வாலோஸ் வந்து நிறைய கூட்டமாக இருக்கிற ஸ்வாலோஸை சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒன்றா மேலே ஹைட்டில் பறந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அந்த டார்க்கனிங் ஸ்கை அந்த ஈவினிங் ஸ்கையில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈவினிங் இந்த டைம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கம்பேர் பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சன் செட் ஆக போகுது அப்படின்றதுனால தான் டார்க்கனிங் ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன் செட் ஆகிறதும் இந்த ஆட்டம் சீசன் வந்து முடிய போகிறதையும் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீசன் முடிய போகுது அப்படின்றதையும் சன் செட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இதை வச்சு இதை கம்பேர் பண்ணி வந்து நமக்கு இந்த ஆத்தர் சொல்லி இந்த போயம் முடிக்கிறாரு. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதில் என்னென்ன கம்பேர் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ப்ரிங் சீசன் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஒரு க்னாட் ஒரு பேர்ட் வந்து அழுகிற மாதிரி மூன் ஃபுல்லாக பாடுற மாதிரி ஒரு சொல்லியிருப்பார். அண்ட் தென் ரிவர் பேங்க்லேருந்து வரக்கூடிய சவுண்ட், அந்த ஃபுல்லி க்ரோன் லேம்ப் ஒரு ஆடு வந்து அது கத்தக்கூடிய சவுண்ட், அண்ட் கிரிக்கெட் சிங் பண்ணுறது, அண்ட் ரெட் பிரெஸ்ட் பேர்டு அது பண்ணுறது, அண்ட் தென் ஃப்ளாக் ஆஃப் ஸ்வாலோஸ் அது பறந்துட்டே பாடுற இது எல்லாமே வந்து இதில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு.
ஸோ இதில் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் டெத் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தீமாக இருக்கும். அண்டு எம்ப்ரேசிங் த ப்ரெசண்ட் அப்படின்றதும் வந்து இதுக்கான தீம்ஸ் தான். ஸோ நான் சொன்ன இந்த போயம் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான போயம் தான். ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப நீங்கள் மலைப்பாக பார்க்காம அது ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஸ்டான்ஸால் இது தான்ப்பா மெயினாக சொல்கிறாங்க, இதில் இந்த விஷயம்லாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கீ நோட் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணாதீங்க, எழுதி படிங்க. எழுதுனா தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.